இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இவர்களையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தண்டனை கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் இலங்கை வசமுள்ள 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் மீட்க வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரதத்தில் மீனவ பெண்கள், குழந்தைகள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். தாங்கள் பாரம்பரியமான இடத்தில் பிரச்சனையின்றி மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். 107 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை அரசுடைமையாக்கி இருக்கு. மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப மெத்தன போக கையாளுறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ இடையூறு ஏற்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறதோ கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவர மத்திய அமைச்சர் இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு போக மாட்டோம்.